இந்த தலைங்களெல்லாம் விடுங்க. இந்த தலைங்கள்லாம் கூட ஏன் அவங்கள தலைன்றாங்க ஜனங்க? சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவனாயிட்டா இந்த செக்ஷுவல் டிசையர், பால் உணர்வு ஆசைகள் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது ஒரு தப்பு பண்ணால் பாருங்கள், அது 1000 தப்பு கொண்டு போய் விடுது. அப்படி நினைக்கிறதுனால நான் ஒரு பையனை கேட்டேன், யாராக இருக்கட்டும் ஒரு பொண்ணை காட்டிங்க, கண்ணை மூடி கல்யாணம் பண்ணிக்கிறேன், வெறும் அவன் நல்ல கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கணும், அவ்வளோதான், நான் கண்ணை மூடி. இது ரொம்ப பெரிய ஒரு ஞானம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. சரி, ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கோயிலுக்கு போகணும், ரொம்ப ஆவிக்குரிய பொண்ணாக இருக்கணுன்ற. சரி, என்ன பண்ண போகிற கல்யாணம் பண்ணி? வீட்டில் வச்சு காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா? டெய்லி முழு இரவு ஜெபம் அட்டன் பண்ண போகிறீங்களா? வெறும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி வீட்டில் கூட்டம் நடத்திட்டு இருக்க போகிறீங்களா? என்னையா அது விளங்குதான் உனக்கு? சிலர் என்ன நினச்சிட்றாங்க, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே வந்த உடனே இயற்கை மனிதனாக கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறார், அது போயிடுது, நம்ம இப்போ அப்படியே ஆவியில் பறந்துக்கிட்டு 9வது வானத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படியே அந்நிய பாஷையிலே பேசிட்டு அப்படியே பேர்ந்துக்கிட்டே வர்றேன். நான் அந்த உலகத்திலே கிடையாது. மனைவி நான் இண்டிபெண்டாக நான் நினைச்சதை செய்வேன்னா காக்கா வலிப்புன்னு அர்த்தம். பயங்கரமான நோய் பாதிக்கப்பட்டிருக்குது, டாக்டரை உடனே பார்க்கணும். நிறைய பேர் எப்படி ஒரு பொண்ணை பார்த்து இதான் கட்டுவேன் தீர்மானம் பண்றேன்னா வெறும் அதுதான், அதை வச்சுதான் ஓட்ட பார்க்குறான் கல்யாணத்தையே. அதனால தான் பிச்சுக்குது நடுவில். இதைத்தான் லவ்னு சிலர் நினைக்கிறாங்க. பத்திக்குது அப்புறம் பிச்சுக்குது, பத்திக்கிட்டது அப்புறம் பிச்சுக்குது. ஏன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் இன்றைக்கு 25லிருந்து 33ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். அந்த பகுதியில் புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். மனைவிமார்களுக்கு 3 வசனம் தான், புருஷர்களுக்கு 25லிருந்து 33 வரை. சிலர் 1 பேதுரு 3 வாசித்துட்டு அங்கே 6 வசனம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மனைவிமாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வசனம் தான், 7ஆம் வசனம் மட்டும்தான் கணவன்மாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறை சொல்லிக்குவாங்க. நான் எப்பவும் சொல்கிறது, எபேசியர் 5க்கு போங்க, ஆறுதல் அடைவீர்கள். அங்கே 3 வசனம்தான் மனைவிமாருக்கு, மீதி இருக்கிற வசனம்லாம் 25லிருந்து 33 வரை நீண்ட பகுதி 8 வசனங்கள் அங்கே கணவன்மாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அன்பை வலியுறுத்துறார். அங்கே புருஷர்களே மனைவிகள் அன்பு கூறுங்கள். மனைவியை பற்றி பேசும்போது மனைவி என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் புருஷன்ட்டு சொல்லும்போது கீழ்ப்படிதலை அங்கே வலியுறுத்துகிறார். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி கீழ்ப்படிதல் வலியுறுத்துறாரு. இங்கே புருஷன் மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும்போது அன்பை வலியுறுத்துகிறார். அப்போ சிலர் பைபிளை படிக்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக படிக்கிறாங்க பாருங்கள். அவங்க என்ன சிலர் சொல்ல கேட்டிருக்கேன் நான். அப்போ புருஷன்தான் அன்பு கூறணும், மனைவி அன்பு கூற வேண்டியதில்லை, மனைவி கீழ்ப்படியணும். மனைவியுடைய வேலை கீழ்ப்படுகிறது, புருஷனுடைய வேலை அன்பு கூறுறது இல்லையா அப்படின்றாங்க. கிடையாது, தப்பு. பவுல போஸ்ன்னு சொல்கிறதே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். ஆமாம், கீழ்ப்படிதல் வலியுறுத்துறாரு. மனைவியை பற்றி பேசும்போது, புருஷனை பற்றி பேசும்போது அன்பை வலியுறுத்துறாரு. ஆனால் வெறும் அது மட்டும் கிடையாது பாருங்க. மனைவிட்ட கீழ்ப்படிதல் வலியுறுத்துறாரு, அங்கே அன்பு இல்லையா? நான் சொல்கிறேன், அந்த கீழ்ப்படிதல் எதனால் அவங்க கீழ்ப்படுகிறாங்க? அன்பினால தான் கீழ்ப்படுகிறாங்க. உங்கள் மனைவி எதுக்குங்க உங்களுக்கு கீழ்ப்படியணும்? ஏன்னா அன்பினால தான் கீழ்ப்படியணும். நீங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி கீழ்ப்படியில்னா கையை உடைச்சிடுவேன், காலை உடைச்சி, அதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரிலாம் கீழ்ப்படியை வைக்க முடியாது. அன்பு காட்டினீங்கன்னா அவங்க என்ன வேணும் செய்ய தயாராக இருப்பாங்க. அன்பினால தான் அவங்க கீழ்ப்படி அவங்கள. அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்கு கீழே மறைந்திருக்கிறது என்ன? அன்பு. மனைவியினுடைய அன்பு அங்கே இருக்கிறது. அதனால் மனைவி அன்பு கூறுறதில்ல, வெறும் கீழ்ப்படுகிறாள்னு சொல்கிறது தப்பு. மனைவி அன்பு கூறுறதுனால தான் கீழ்ப்படுகிறாள். நீங்கள் அன்பு காட்டுறீங்க, அதனால் அவள் அன்பு கூறுறா, ஆகவே தான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாள் இல்லையா? அதே மாதிரி புருஷன் வெறும் அன்பு கூறுறான், அவன் கீழ்ப்படுகிறது இல்லையா? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தவர்கள் 21ஆம் வசனத்தில் வாஸ்தமே. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது மட்டும் இல்லை, ஒரு விதத்தில் புருஷனே அவன் குடும்பத்துக்கு தலையாக இருந்தாலும் மனைவிக்கு தலையாக இருந்தால் கூட மனைவிக்கு ஒரு விதத்தில் அவன் கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படிய முடியும்? புருஷன் தலையாக இருக்கிறவன் எப்படி கீழ்ப்படிய முடியும்? எப்படின்னா அவன் தலையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பதவியும் அதிகாரமும்
அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய மனைவியின் தேவைகளை தன்னுடைய தேவைகளை காட்டிலும் பெரிதாக எண்ணுகிறான். அவளை தன்னை காட்டிலும் முக்கியமாக எண்ணி அவளுடைய தேவையை தன்னுடைய தேவையை காட்டிலும் பெரிதாக எண்ணி அதை சந்திக்கிறதிலே கவனமாக இருக்கிறான். அப்ப அவன் தன்னை தாழ்த்துகிறான். கிறிஸ்துவ பாருங்க அப்படிதான் செஞ்சார். அவர் பெரியவர், அவர் அங்கிருந்து இறங்கி வர வேண்டியதில்லை. நம்ம யாருங்க அவரோட கம்பேர் பண்ண? ஒன்றுமே இல்லை. நமக்காக பரலோகம் திறந்து பூலோகம் வந்து சிலுவையில் மறித்து பாடுபட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய தேவை, அவருடைய சொகுசு அந்த பரலோக வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி இறங்கி வந்து செய்கிறார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார்னு இருக்குது கடவுளுக்கு. இவங்களுக்காக போய் செத்து இவங்களுக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தால் கீழ்ப்படுகிறார். அந்த மாடல் தான் நம்முடைய மாடல். அந்த குடும்பத்துக்கு தலையா இருந்தாலும் கீழ்ப்படிதலோடு கூடிய தலைமை அது. அவளுக்கு அன்போடு கூடிய கீழ்ப்படிதல் இருக்குது, இவனுக்கு கீழ்ப்படிதலோடு கூடிய தலைமை இருக்குது. அவளுடைய கீழ்ப்படிதலுக்கு கீழே அன்பு மறைந்திருக்கிறது. இவனுடைய தலைமைத்துவம் அல்லது இவன் தலையா இருக்கிறான் அது கீழே என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் இருக்குது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொன்னது? ரெண்டு பேருமே அன்பும் கூறுறாங்க, கீழ்ப்படியும் செய்கிறாங்க. மனைவியும் கீழ்ப்படியும் செய்கிறா, அன்பும் கூறுறா. புருஷனும் அன்பு கூறுறது மட்டும் இல்லை, அவனும் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறான். மனைவி வாலண்டியரா தன்னை முக்கியமல்லன்னு ஆக்கிட்டு அவளை முக்கியமா ஆக்குகிறான். இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய ரகசியம் பாருங்க. அப்ப ஏன் அப்படி பவுல் மனைவிக்கு கீழ்ப்படிதலை வலியுறுத்துறாரு, புருஷன் வரும்போது அன்பை வலியுறுத்துறாரு? ஏன் அந்த ஒரு காரியத்தை மட்டும் ஹைலைட் பண்றாரு? இவ்வளவு காரியம் இருக்கும்போது மனைவி கீழ்ப்படிறது மட்டும் இல்லை, அன்பும் கூறுறாருன்றோம். புருஷன் அன்பு கூறுறது மட்டும் இல்லை, கீழ்ப்படியும் செய்கிறான்றான். ஆனால் வலியுறுத்துறது எதை வலியுறுத்துறாரு? புருஷன் வரும்போது அன்பை தான் வலியுறுத்துறாரு, மனைவின்னு வரும்போது கீழ்ப்படிதலை தான் வரும். ஏன்? ஒரு குடும்ப வாழ்க்கை உருப்பட வேணும்னா, நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா, அங்கே சமாதானம் இருக்கணும்னா, இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்க வேணும்னா எது முக்கியம்? வாட் இஸ் த சீஃப் கேரக்டரிஸ்டிக் தட் இஸ் இம்பார்ட்டன்ட்? எல்லாத்தையும் விட பிரதானமாக அந்த மனைவியினுடைய பங்கு, அவளுடைய பங்கு என்னவா இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதல். புருஷனுடைய பிரதான பங்கு என்னவா இருக்கணும்? அன்பு. அந்த பிரதான பங்கு எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லை, பல காரியங்களும் இருக்குது. இவன் வெறும் அன்பு கூறுறது மட்டும் இல்லை, கீழ்ப்படியும் செய்கிறான். அவன் வெறும் கீழ்ப்படிகிறது மட்டும் இல்லை, அன்பு கூறவும் செய்கிறாள். ஆனால் எதுக்கு அவளுக்கு கீழ்ப்படிதலை வலியுறுத்துறாரு, இங்கே அன்பை வலியுறுத்துறாருன்னா, குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டு காரியங்கள் வலியுறுத்தப்பட வேண்டும். மனைவின்னு வரும்போது கீழ்ப்படிதலை வலியுறுத்தணும், புருஷன் வரும்போது அன்பை வலியுறுத்த வேணும். அதனால தான் அப்படி சொல்கிறாரு. இப்போ பைபிளை படிக்கும்போதே ரொம்ப கொஞ்சம் ஆழமாக அதை சிந்தித்து படிக்க வேண்டும். பைபிள் கர்த்தருடைய ஞானத்தால் நிறைந்த ஒரு புஸ்தகம். இதை படிச்சுட்டு ஏதாவது நினச்சக்கூடாது. அப்போ மனைவி வெறும் கீழ்ப்படினோம், அவர் மட்டும்தான் அன்பு கூறணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லி இல்லை. முழுமையாக அதை வாசித்து புரிஞ்சுக்கணும். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லிட்டு மனைவிக்கு ஏன் கீழ்ப்படியணும்னு சொல்கிறாரு? புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அதுக்கு ரெண்டு எவிடன்சஸ், ஆதாரங்கள் கொடுக்குறார் பைபிள்லேருந்து. ஒன்று சிருஷ்டிப்பை பாருன்றார். முதல்ல மனுஷனை தான் கடவுள் சிருஷ்டித்தார், அவன்கிட்ட தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பொறுப்பெல்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு துணையை ஏற்படுத்தி அவங்க கையில் கொடுத்தார். அது என்னத்தை காட்டுகிறது? அவனுக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை காட்டுகிறது இல்லையா? கிரியேஷன் ஒரு எவிடன்ஸ். இன்னொன்று தி அனாலஜி ஆஃப் த பாடி, சரீரத்தை குறித்து பேசுகிறார். சரீரம்னு இருக்குது, தலைன்னு இருக்குது. தலை சொல்றது தான் சரீரம் செய்யுது. என் கை பாடுதுன்னா என் தலை சொல்றதுனால ஆடுது. என் தலை தான் டிக்டேட் பண்ணுது. என் மூளையிலிருந்து தான் கமாண்ட் வருது சரீரத்துக்கு. அப்படிதான் சரீரம் இயங்குகிறது. தானா ஒன்றும் ஆடுறதில்லை. தானா ஆடினா அது வியாதி இல்லையா? வலிப்பு வியாதின்னு அர்த்தம். தானா ஆடினா அது ஆரோக்கியம் கிடையாது. நான் தானா செயல்தான் இண்டிபெண்ட் கிடையாது. இண்டிபெண்டாக பாடி செயல்பட முடியாது. தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தலை சொன்னதுதான் செய்ய முடியும். அப்போ குடும்பத்தில் கூட இந்த தலை சரீரம்ன்ற மாதிரி தான் இயங்குகிறது. மனைவி நான் இண்டிபெண்டாக நான் நினைச்சதை செய்வேன்னா காக்கா வலிப்புன்னு அர்த்தம். பயங்கரமான நோய் பாதிக்கப்பட்டிருக்குது, டாக்டரை உடனே பார்க்கணும். இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஆக்ட் பண்ணுறத நிறுத்தணும், இல்லைன்னா உருப்படாதுன்னு அர்த்தம். இருக்கிறீங்களா? அப்ப அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயோ, புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அது உண்மைதான் சொல்லியாச்சு. ஆனா இது இப்ப பிரச்சனையை உண்டாக்குமே. ஏன்னா அவருக்கு தெரியும் புருஷர்களுடைய புத்தி என்னன்னு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து வந்தவங்க இல்லையா? பாவத்தில் பிறந்து வளர்ந்து அந்த புத்தி இருக்குது இல்லையா? அதனால புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான்னு உடனே சில புருஷர்கள் அந்த வசனத்தை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்குவாங்கன்னு தெரியும்.
பிடிச்சிக்கிட்டு இங்க பார், பைபிளே சொல்லுது புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், நான் தான் தலை, மரியாதையாயிரு அப்படின்னு பிடிச்சிக்குவாங்கன்னு தெரியும். என்கிட்டயே வந்து 2-3 பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. என் மனைவிக்கு கூப்பிட்டு வர நீங்கள் சொல்லுங்க, புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவள் புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேணும். இந்த 23-24 வசனம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தலையாயிருக்கிறான், எல்லாத்துலேயும் சொன்ன பேச்சு தட்டக்கூடாது, அப்படியே கீழ்ப்படியணும். அப்படிதான் பைபிளில் சொல்லியிருக்காக்கும். கொஞ்சம் அவளுக்கு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதை வச்சு அவளை போட்டு நசுக்கிறது, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்றதை வச்சு அவளை போட்டு கொடுமைப்படுத்துறது. நான் தான் தலை, கடவுள் எனக்கு தான் கொடுத்துட்டாரு இந்த வேலையை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், உன் பேச்சுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உன் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, நான் சொல்கிறது தான் ஆச்சாக்கும் அப்படின்னு போகிறது. பாருங்கள், இவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பவர்னு ஒரு பவரை கொடுத்தாரு கடவுள். இன்ஃப்ளூயன்ஸ் பவர்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புருஷர்கள் வந்து தன்னுடைய மசிலில் காமிப்பாங்க, நான் எவ்வளோ பலசாலி தெரியுமா, உனக்கு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா உனக்கு அப்படிமா. பொண்டாட்டி கையை உயர்த்த வேண்டியதில்லை, போட வேண்டியதில்லை, ஒரு கண்ணை காட்டினாலே எல்லாம் அடங்கிடுவாங்க. புருஷன் முதல் கொண்டு எல்லாரும் அடங்கியிருப்பாங்க. ஹலோ, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அமெரிக்காவில் இந்த பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் இருக்காங்க, 7 அடி உயரம் இருப்பான், கிட்டத்தட்ட அவ்வளோ உயரம் இருப்பான். பாஸ்கெட்லேயே இப்போ எப்படி போட்டு வந்துடுவான் நின்றுக்கிட்டு, அவ்வளோ உயரம் இருப்பானுங்க. ஏதாவது ஒரு கப்பு ஜெயித்து வாங்கினான்னா உடனே திரும்பி அவங்க அம்மாட்ட காமிச்சு, மாம் ஹாய் மாம், தேங்க்யூ மாம்னுவா. அடப்பா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற ஒட்டகம் மாதிரி நின்றுக்கிட்டு, இவ்வளோ அவங்க அம்மா திருண்டு இருக்கும் பாவம், இவன் எப்படி இருப்பான், அங்கே நின்றுக்கிட்டு அப்பாவை கோட்டை விட்டுருவான், அம்மாவை தான் கூப்பிடுவான். ஏன்னா அந்த அம்மா தான் இவனை வளர்த்து அவனை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது. அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை அந்தம்மா ஏற்படுத்தியிருக்கேன். நான் ரொம்ப நேரம் செலவழிக்குது அந்தம்மா அவனோட, இல்லையா? அதனால் அம்மாவோட ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் எப்போவுமே, இல்லையா? அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பவர். அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்துருக்கிறான். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸை நல்லா பயன்படுத்தணுமா இல்லையா? கணவனை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஏவாள் பழத்தை எடுத்து கொடுத்து அவன் எப்படி சாப்பிட்ருப்பான்? இன்ஃப்ளூயன்ஸுங்க இப்போ கொடுத்தா இப்போ ஒன்று என்னன்னு கேட்குறதில்ல, வாங்கி சாப்பிட்ற வேண்டியது, அவ்வளோதான். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸு. நான் அவள் கொடுத்தால தட்ட முடியாது, வாங்கி சாப்பிட்டான். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பவர். என்னன்னு கேட்டால் ஒரு லுக் விடுவாங்க, அதனால் கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்றான். அந்த நல்ல பவர் ஒன்று கடவுள் நல்ல காரியத்துக்காக கொடுத்துருக்காரு, அதை நல்லா வாழ்கிறதுக்காக. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பவரை யூஸ் பண்ணி பிள்ளைகளை நல்லா வளர்க்குறதுக்கு, குடும்பத்தை நல்லா கொண்டு போகிறதுக்கு கொடுத்துருக்காரு. அதை தவறான விதத்தில் பயன்படுத்தி புருஷனை தனக்கு அடங்கி வாழும்படியாக ஆக்க அவன் முயற்சி எடுப்பா. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னா ஒரு பாசிட்டிவாக ஆளும்படியாக உண்டாக்கப்பட்டவன், இல்லையா? அவன் பாசிட்டிவாக ஆளும்படியாக உண்டாக்கப்பட்டான். ஆனால் இப்போ பாவம் வந்துருச்சு இல்லை? இதனுடைய கேடான விளைவு என்ன? பாசிட்டிவாக ஆளுறதுக்கு பதிலாக, பராமரித்து பாதுகாத்து போஷித்து அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக கொடுமைப்படுத்தி நசுக்கி கசக்கி புழிஞ்சு அந்த மாதிரி தன்னுடைய மனைவியை ஆளுகிறான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, மனைவி மாறிட்டா, புருஷனும் மாறியாச்சு. கர்த்தர் கொடுத்த அந்த பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் வந்து இப்போ நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு நல்லா புரியுது. அவன் தான் தலைன்னு சொல்லிட்டோம். தலைன்னு சொன்ன உடனே இவன் இதை எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுவான். அதை தன்னுடைய தலைமைத்துவத்தை மிஸ்யூஸ் பண்ணி அராஜகம் பண்ணுவான், அகங்காரத்தோடு ஆளுவான், நசுக்குவான், அடிப்பான், உதைப்பான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா புருஷனை தலையாகிட்டாருன்னு சொல்லி. நான் தான் தலை. இப்போ இந்த தலைன்றது பெரிய ஃபேமஸ் வார்த்தை ஆயிடுச்சு இல்லையா? நான் 10 வருஷம் நாட்டில் இல்லை, வெளியே போயிட்டு வரதுக்குள்ள லாங்குவேஜே மாறிடுச்சு. எல்லாம் தலைன்றானுங்க. என்னது அது தலைன்னா? தலைவருங்க, அதை தான் தலைன்றோம். சரி, அப்போ நம்ம தலை இயேசு இல்லையா? இந்த தலைங்களெல்லாம் விடுங்க. இந்த தலைங்கள்லாம் கூட ஏன் அவங்கள தலைன்றாங்க ஜனங்க? ஏன்னா அவங்க மேலே ஒரு பெரிய அன்பு அவங்களுக்கு. அவங்க ஏதோ நல்லது காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ரசிக்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய சில குணங்கள் இருக்கிறது. அதை வச்சு தான் அவங்கள தலைன்னு அன்பை தான் கூப்பிடுறான். அவன் தலைன்னு கூப்பிடுறவன் இல்லையா? நம்முடைய தலை இயேசு. எல்லா தலைகாட்டிலும் பெரிய தலை அவர். அவர் ரொம்ப ரசிக்கத்தக்கவர், ரொம்ப அற்புதமானவர். அந்த தலையை தான் நம்ம பின்பற்றுறோம் பாருங்க. அந்த தலை எப்படின்னா, அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலை.
அவர் கெட்ட விதத்தில் ஆள்றது இல்லை. அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவர். வானத்திலும் பூமியில் கீழானோர் மத்தியிலும் மேலானவராக அவர் இருக்கிறார். எல்லார் மேலேயும் அதிகாரம் பெற்றிருக்கிறாரு. ஆனால் அதை தவறாய் ஒருபோதும் பயன்படுத்துவது கிடையாது. அவர் சொல்றாரு, நான் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன், என்கிட்ட கத்துக்கோன்றாரு. பவர் நிறைய இருக்குது, ஆனா அதோட மனத்தாழ்மையும் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா 2 தீமோத்தேயுக்கு போங்க, 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. பலமும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொன்னு சேர்க்கிறார். எது? அன்பும். அப்புறம் அதோட இன்னொன்னு சேர்க்கிறார், தெளிந்த புத்தியும். பலம்ன்றது நல்லது, ஆனா அது கூட அன்பை சேர்க்கலன்னா டேஞ்சர். அந்த அன்பு கூட தெளிந்த புத்தியை சேர்க்கலன்னா காட்டா மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெறும் பலம் இருக்குது, அன்பும் இல்லை, தெளிந்த புத்தியும் இல்லை. மூளையும் சரியா வேலை செய்யல, சரியா திங்க் பண்றது கிடையாது, நம்முடைய எண்ணங்கள் சரி கிடையாது, யோசனைகள் சரி கிடையாது, அன்பும் கிடையாது. அப்போ பலத்தை ஒரு மிருகம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம், தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவோம். அதனால தான் வெறும் பலத்தை தரல, பலமுள்ள ஆவியை தரல, அன்பையும் கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவிடத்தில் அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் பாருங்க. ஒருபோதும் தன்னுடைய பலத்தை சகட்டு மேனிக்கு யூஸ் பண்றது இல்லை. தன்னுடைய காரியம் ஆகணும்னு சொல்லி தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக அவர் ஒருபோதும் யூஸ் பண்ணதில்லை. நன்மை செய்யறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாரு கர்த்தர். அதனால தான் பாருங்க, விசுவாசம் மலைகளை பெயர் கொண்டாங்க. ஆனால் அதே விசுவாசத்தை பற்றி கலாத்தியர் என்ன சொல்லியிருக்கு, 5:4 என்ன சொல்லியிருக்கு? விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது. எப்படி கிரியை செய்கிறது? அன்பினால் கிரியை செய்யுது. மலைகளை பெருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுன்றதுனால எங்கேயாவது இருக்கிற மலையை தூக்கி உங்க விரோதி தலை மேலே போடுவீங்களா? நீங்க வெறும் விசுவாசம் இருந்ததுன்னா அதான் பண்ணுவீங்க. மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை வச்சு உங்களுக்கு எவனை பிடிக்கல அவன் தலையில் கொண்டு வந்து மலையை போட்டு அவனை சாகடிக்க பார்ப்பீங்களோ ஒழிய அந்த விசுவாசத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த மாட்டீங்க. அதனால தான் சொல்லியிருக்கு, விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது. faith worketh by love. பாடையில் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போறாங்க, தாய் அழுதுகிட்டே வர்றா, ஒரே பிள்ளை செத்து போயிட்டான். இயேசு மனதுருகி அந்த பெண் இடத்துல போய் அந்த பையனை பார்த்து, செத்து போன அந்த பையனை பார்த்து எழுந்திருன்றாரா, வந்துருச்சு உட்கார்றான். மனதுருக்கம், பெரிய வல்லமை, உயிரோடு எழுப்புறாரு. எதுக்கு உயிரோடு எழுப்புறாரு? ஒரு அன்பு, ஒரு மன உருக்கம். ஐயோ அந்த தாய் பிள்ளை இழந்துட்டாலே. அப்படிதான் அற்புதங்களை செய்கிறார் அவர், அன்பினால தான் செய்கிறார். பாருங்க, பவரை நான் காட்டுறேன் உனக்கு. நான் பாருங்க, ஒரு தடவை போயிட்டு இருந்தாங்க, சமாரியா வழியாக போயிட்டு இருந்தாங்க இயேசுவும் சீஷர்களும். தங்குறதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு, ஏன்னா இருட்டாயிடுச்சு, இரவாயிடுச்சு. சரி போய் சமாரியாவுக்குள்ளே போய் தங்குறதுக்கு ஒரு இடம், ஹோட்டல் மாதிரி, அந்த காலத்து ஹோட்டலுங்க, சத்திரம் மாதிரி, அதாவது இடத்துல இடம் இருக்குமான்னு கேட்டுவாங்கன்னு அனுப்புகிறார் ஊருக்குள்ளே. அவங்க ஊருக்குள்ளே போய் விசாரிக்கலான்னு போனால் இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேருக்கும் விரோதம், ஜென்ம விரோதம். அவங்க சொல்கிறாங்க, நீ யூதன், இங்கேங்க வந்த போயிட்டாரு, நீ எங்கள் ஊருள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாது, நீ போன்றாங்க. அவனுக்கு ஒரே கோபம். சீஷர்களுக்கெல்லாம், பேதுரு யோவான் எல்லாம் போயிட்டு வந்து ஏசுகிட்ட சொல்கிறாங்க, ஐயா போனோம், இந்த பயலுக போயிட்டார், நடைய கட்டுங்கிறான், எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவனுக்கு, நீர் யாருன்னு அவனுக்கு தெரியல, இவனுக்கு ஒரு காட்டுவோம். நம்ம எலியா எப்படி அக்னியை கொண்டாந்து இறக்குனாரோ அந்த மாதிரி சமாரியா மேலே இறக்கி இந்த ஊரையே பஸ்பமாக்குறான். அப்போ வழங்கும் இவனுக்கு என்னன்னு, நீர் யார், எவ்வளோ பெரிய ஆளுன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இயேசுவால் முடியுமா? அது ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியும், ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியும். வல்லமை அவர்கிட்ட இருக்கு. வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவர், ஆதியிலிருந்து இருக்கிறவர், அவரால் என்று ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் இவரை குறித்து சொல்றாரு. எல்லாத்தையும் சிருஷ்டிகர்த்தா இவர். பண்ண முடியுமா? பண்ண முடியும். பண்ணாரா? இல்லை. பண்ணாது மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு, இது என்ன ஆவியா அவனுக்குள்ள இருக்குது. இவங்கெல்லாம் அப்போஸ்தலர், நாளைக்கு பெரிய கிறிஸ்தவ தலைவர்களாக வேண்டியவங்க. நல்ல காலம் 3 வருஷம் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்தாரு. இல்லைன்னா ஒரு ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறேன்னு போயிட்டு கடைசியில் எரிச்சு விட்டு வந்திருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளுகிற ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணு, அதுக்கு நீங்கள் நின்று இவனை சபிச்சிட்டு இருக்காது, இவன் மேலே அக்னியை கொண்டாந்து இறக்கிட்டு இருக்காது, சரி வானான்றான் போயிடு அப்படின்றாரு. என்ன அன்பு பாருங்க. ஏன் அவரால் கையால் ஆகாதவர் அவர்? அவனை எதிர்த்து நிற்க முடியாதா? நீ என்ன தடுத்து நிறுத்தி பாரு, உனக்கு கையே இருக்காதுன்னு சொல்ல தெரியாதா அவருக்கு? நீயே இருக்க மாட்டேன்னு சொல்ல தெரியாதா அவருக்கு? முடியும், ஆனால் அப்படி செய்கிறவர் அல்ல. அதான் அவர் சொல்றார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். Come and learn from me, for I am meek and lowly in heart.
நான் மனத்தாழ்மையா உள்ளவனா இருக்கிறேன், என்கிட்ட வந்து கத்துக்கோன்றாரு. எப்படி வாழணுன்றதை என்கிட்ட வந்து கத்துக்கோ. பவர் இருந்தா பத்தாது, அந்த பவரோட அன்பு இருக்கணும். அப்பதான் அந்த பவர் சரியான விதத்தில் நல்ல விதத்தில் பயன்பட முடியும். அந்த அன்பு இருந்தாலும் பத்தாது, அதுக்கு மேல தெளிந்த புத்தியும் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தினா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுக்க முறை இருக்கணும், கிளீன் திங்கிங் இருக்கணும், தாறுமாறா காரியங்களை செய்யக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, இங்க மனைவிகள் புருஷர் கீழ்ப்படிந்திருக்கணும்ன்றாரு. ஏன்னா புருஷர்கள் தலையாக இருக்கிறார், மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதாரம்லாம் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அவருக்கு தெரியுது, இதை வச்சுக்கிட்டு இவன் வந்து தலைதெறிக்க ஆடினாலும் ஆடுவான், அவளை போட்டு நசுக்குனாலும் நசுக்குவான்னு தெரியும். அதனால தான் 24 அந்த மனைவிகளுக்கு சொல்றது சொல்லி முடிக்கிறார். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, பவர் கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு தலையா இருக்கிறதுக்கு, நீ தான் தலை குடும்பத்துக்கு. ஆனா அராஜகமான வேலையை பண்ணாத. பவர் கொடுக்கப்பட்டிருக்குது, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ தான் சம்பாதிக்கிற, நீ தான் பொறுப்பு, உனக்கு தான் கடவுள் பொறுப்பை கொடுத்துட்டார், தலைமைத்துவத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஏறி மிதிக்கிற வேலை வேணாம், டிக்டேட்டர்ஷிப் வேணாம், டைரண்டா மாறக்கூடாது, அராஜகம் பிடிச்சவனா இருக்கக்கூடாது. நீ புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்க, எங்கேருந்து வருதுன்னு. அது அந்த அதிகாரம், அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அன்பினால் இயக்கப்பட வேண்டிய அதிகாரம். புருஷனுக்கு அதிகாரம் இருக்குது, ஆமா இருக்கு. குடும்பத்தை நடத்துறதுக்கு அதிகாரம், ஆமா. டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆமா இருக்குது. ஆனா அது எதுக்காக பயன்பட வேணும்? அன்பினால் செயல்பட வேணும். அவர்களை பராமரிக்கிறதுக்கு, போஷிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, அவர்களை வழி நடத்துகிறதுக்கு, வழிகாட்டுவதற்கு, தைரியம் சொல்லுவதற்கு, அதற்காக பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அராஜகம் பண்றதுக்கு இல்லை, அநாகரிகமாக நடந்து கொள்வதற்காக அல்ல, அன்போடு அவர்களை நடத்தும்படியாக, அவர்களை பராமரித்து பாதுகாத்து. இதனால தான் பாருங்க, பவுலை புரிஞ்சு கொள்ளாதவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பவுல் மேலே பெரிய குறை, பெண்களே இப்படி சொல்லிட்டாராக்கும். என்ன சொல்லிட்டாருங்க, என்ன சொல்றாருங்க? இங்க புருஷனுக்கு என்ன மாதிரி சொல்றாரு? உனக்கு தலைமைத்துவம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு, ஆனால் அராஜகம் பண்ணாத. அன்பினால் அன்பினால் செயல்படுறதுக்காக தான் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அன்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டையே இங்க தருகிறார். இந்த அன்பினுடைய தன்மை என்ன, டெஃபினிஷனை கொடுக்கிறாங்க. அன்புனா என்னங்கிறதுக்கு டெஃபினிஷன், அர்த்தத்தை அங்க கொடுக்கிறார். எவரும் கொடுக்க முடியாத விதத்தில் கொடுக்கிறார். எப்படி சொல்றேன்? அன்புங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்துறாரு இல்லையா? மனைவி புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள். இந்த அன்புங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு 3 வித்தியாசமான வார்த்தைகள் உண்டு கிரேக்க மொழியில். ஒன்று ஈராஸ் என்கிற வார்த்தை, அது புதிய ஏற்பாட்டில் வரல, ஆனால் கிரேக்க மொழியில் பவுல் வாழ்ந்த காலங்களிலே அந்த வார்த்தை இருந்தது, உலகத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த ஈராஸ் என்ற வார்த்தையில் தான் இருந்துதான் எராட்டிக் அப்படின்ற வார்த்தை வருது. எராட்டிக்னா என்ன? பால் உணர்வு சம்பந்தப்பட்ட, அதை தூண்டுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆசை, இச்சை. அது எப்படிப்பட்ட ஆசைன்னா ஒரு மாம்சீக ஆசை. சரீரத்தில் வாழுகிற எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆப்போசிட் செக்ஸில், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்போது உண்டாகிற அந்த உணர்வு, ஒரு ஆசை, அவளை அடைய வேண்டும், இவனை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு பாருங்க, ஒரு இச்சை. அதுதான் ஈராஸ். ஈராஸ் என்கிறது அது ஒரு விதமான அன்பு. அது ஒன்றும் எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. கெட்ட விதத்தில் பயன்படுத்துகிறாங்க, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருமண வாழ்க்கையில் அதை பயன்படுது, திருமண வாழ்க்கையில் அது பயன்படுகிறது இல்லையா? அதனால் அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஈராஸுங்கிற அந்த ஆசை என்கிற அந்த அன்பு திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மூலமாக சில இன்பங்களை கணவனும் மனைவியும் நியாயமான விதத்தில் அனுபவிக்கலாம், ஆனால் தவறான விதத்தில் பயன்படுத்த கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, சினிமாவை பாருங்க, இன்னைக்கு வர்ற முக்கியமாக இந்த இங்கிலீஷ் சினிமாக்கள் மற்றும் நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு இப்போ இல்லையா, மற்றும் டிவியில் வர்ற ஷோஸ் இதெல்லாம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எதை ஜனங்க ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஏன்னா அவன் போடுறான்னா இவங்க ரசிக்கிறதுனால தான் போடுறான். நீங்கள் பார்க்காம முழுங்க போட மாட்டான், வியூவர்ஷிப் இல்லைன்னா போடவே மாட்டான். இந்த யூடியூப்லலாம் தலைப்பு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அது
இவனாவது வெறும் தலைப்பு போட்டு தொலைக்கிறான். அவன் கான்டென்ட்டை அப்படியே கொடுத்துட்றான், நல்லா பார்த்துக்க ரசிச்சுக்கன்னு. கெட்டதாக கான்டென்ட் இருக்கும்போது, பால் உணர்வு இச்சையை தூண்டுறதா இருக்கும்போது அது இன்னும் பெரிய ஆடியன்ஸை இழுக்குது பாருங்க. அது அதனால தான் அப்படி போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கதைகளில் பார்த்தீங்கன்னா, கதை அம்சங்களில் பார்த்தீங்கன்னா, தமிழ் இதில் கூட வந்துருச்சு இப்போ டிவிலாம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இன்னொரு பெண் நுழைகிறாள். இவன் இன்னொருத்தி பின்னால் போகிறான். அவளோடு ஒரு தனிப்பட்ட உறவை ரகசியமாக டெவலப் பண்ணுறான். இது நடக்குது. இது நடக்கும்போது ஜனங்களை நீங்கள் பார்க்கணும். நாளைக்கு எத்தனை மணிக்கு அது திரும்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது பாருங்க இவங்களுக்கு. நான் ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லும்போது அது சொல்கிறாரு, அதாங்க லவ், அது பற்றிக்கும், இவனுக்கும் அவளுக்கும் பற்றிக்கிச்சாக்கும். என்னையா பற்றிக்கிச்சுன்னு? தாங்க காதல் பற்றிக்கிச்சுங்க. இவன் அவளை பார்த்தா, அவள் இவனை பார்த்தா பற்றிக்கிச்சு. சரி, பற்றிக்கிட்டது இருக்கட்டும், மனைவி என்ன ஆறுது? அது என்ன பண்ணுறது? அது அப்படிதான். அது பற்றிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர். பற்றிக்கிச்சுன்னா அவ்வளோதான், பற்றிக்கிச்சு. ஆமாம், உன்னை எரிச்சு தூள் தூளாக சாம்பல் ஆகிற வரைக்கும் விடாது. அது பற்றிக்கிச்சுன்னா எப்படி பாருங்க, அங்கே ஒரு குடும்பம் அழியுது, திருமண வாழ்க்கை அழியுது, பிள்ளைகள் நாசமாக போகிறாங்க, அவருடைய எதிர்காலமே கெடுக்கப்படுது. இதெல்லாம் யாரும் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கறது கிடையாது. ஆனால் உட்கார்ந்து எப்படி ரசிக்கிறாங்கன்னா, பத்திக்கிச்சு பத்தியா, இப்படி தான், இதுதான் காதல், இதுதான் அன்புன்றான். லவ்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் இதை தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஆழமான அன்பு கிடையாது பாருங்க. இது மேற்பூச்சா ஒருவளை பார்த்து அவள் அழகா இருக்கிறது நிமித்தம், கவர்ச்சிகரமாக இருக்கிறது நிமித்தம் பால் உணர்வு இவனுக்கு தூண்டப்பட்டு அவன் இழுக்கப்படுகிறான், போய் விழுகிறான், அவளை எப்படியாவது அடையணும்னு பார்க்குறான். இது ஒரு ஆழமான அன்பு கிடையாது. இது எப்படின்னா, மிருகம் இருக்குது இல்லையா, மிருகத்துக்கு கூட அந்த உணர்வு இருக்குது, அந்த பால் உணர்வு இருக்குது. அவைகள் கூட உறவு கொள்ளுகின்றன. எப்படி? வெறும் ரா ஒரு பேஸ், ஒரு அடிப்படையான ஒரு ஆசை அதுக்குள்ளே இருக்குது. அப்படி தான் அந்த இன விருத்தி நடக்குது. சிங்கம், புலி, கரடி எல்லாம் காட்டில் எப்படி பெருகுது, இந்த ஈராஸ் அதுக்குள்ளேயும் இருக்குது பாருங்க. ஒரு மிருகத்தனமான இது. மனுஷன் மிருகம் கிடையாது, ஆனால் மிருகத்தினுடைய சில பண்புகள் மனுஷனுக்குள்ளே இருக்குது இல்லையா? மனுஷன் டோட்டலாக வித்தியாசம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஏணி வச்சா கூட எட்டாது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும். ஆனால் மிருகத்தினிடத்தில் இந்த பண்பு இருக்குது, மனுஷங்கிட்டையும் இருக்குது. ரெண்டு பேர்ட்டையும் இது ஒற்றுமை இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் வெறும் ஈராஸ் அப்படிங்கிறத வச்சு செயல்படும் போது ஒரு மிருகம் மாதிரி தான் இருக்கிறான். ஒரு நாய் போலவோ, ஒரு சிங்கம், புலி, கரடி போலவோ, அவைகள் எப்படி பால் உணர்வு தூண்டப்பட்டு உறவு கொள்ளுகிறோம், அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இருக்கிற மிருகம் போல செயல்படுகிறான். நல்லா யோசித்து பாருங்க நீங்கள். அதில் ஆழமாக ஒன்றும் கிடையாது இல்லையா? அதான் ஈராஸ். ரெண்டாவது வார்த்தை ஃபிலையோ அப்படிங்கிற வார்த்தை. இது இந்த ஈராஸை பற்றி ஏன் சொன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், இதுதான் அன்புன்னு நினச்சிட்டு இருக்கிறான். நிறைய பேர் எப்படி ஒரு பொண்ணை பார்த்து இதான் கட்டுவேன் தீர்மானம் பண்ணுறான்னா, வெறும் அதுதான், அதை வச்சு தான் ஓட்ட பார்க்குறான் கல்யாணத்தையே. அதனால தான் பிச்சுக்குது, நடுவில் பத்திக்குது, அப்புறம் பிச்சுக்குது, பத்திக்கிட்டது அப்புறம் பிச்சுக்குது. ஏன்னா அது ஒன்றா வச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வெறும் இந்த ஆசை அந்த நேரத்தில் தூண்டப்படுது, ஒரு இச்சை, ஒரு அடிப்படை பால் உணர்வு தூண்டப்படுது. அதை வச்சு தான் அவன் போய் அவளோட இணைகிறான். ஆனால் அது தொடர முடியல. ஏன்னா அதை பலமான ஒரு உறவாக்கக்கூடிய ஒரு ஆழமான எதுவும் அதில் இல்லை. இதைத்தான் லவ்னு சிலர் நினைக்கிறாங்க. ஃபிலையோன்ற இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுவும் கிரேக்க மொழியில் உள்ள வார்த்தை. அதையும் அன்புன்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க அடிப்படையாக. இதை நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். கடற்கரையோரம் வர்றாரு. இவங்கெல்லாம் திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாரு. பேதுரு விட்ட குறிப்பாக பேசுகிறார், நீ என்னை அன்பு கூறுகிறாயா அப்படிங்கிறார். ஆனால் அவன் என்ன பதில் சொல்கிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்றான். ரெண்டு வார்த்தை வித்தியாசம் பாருங்கள். தமிழ் ஒரு கிரீக் மாதிரி கொஞ்சம் ரொம்ப நுவான்ஸ்டு லாங்குவேஜ், ரொம்ப ஆழமான லாங்குவேஜ். அன்புன்ற அந்த ஒரு இதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்க. அன்புன்றதும் ஒரு வார்த்தை, நேசிக்கிறதும் அன்புக்கு இன்னொரு வார்த்தை. அவர் கேட்கிறார், என்ன அன்பு கூறுகிறாயா. அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை இந்த மூணாவது கிரேக்க வார்த்தை அகாப்பேங்கிற வார்த்தை. அதுக்கு பிறகு வருவோம். அவர் நீ என்ன அன்பு கூறுகிறாயான் போது என்ன கேட்கிறாரு, அந்த விதமான அன்பு.
இந்த மூணாவது வார்த்தையில் வருது பாருங்க, மூணாவது கிரேக்க வார்த்தை இருக்கு, அந்த அன்பு, அது உயர்ந்த அன்பு. அந்த விதமாக என்ன அன்பு கூறுகிறான்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான்? உண்மை எனக்கு பிடிக்கும், நான் உண்மை நேசிக்கிறேன். ரெண்டாவது தடவையும் கேட்குறாரு, நீ என்ன அன்பு கூறுகிறாயா அப்படின்னு. திருப்பியும் அதே தான் சொல்கிறான், நான் உண்மை நேசிக்கிறேன். கடைசியில் அவரே இறங்கி வந்துட்டார். இவனுக்கு விளங்காது போல இருக்குது இவனுக்கு. அந்த அன்பு அது ரொம்ப ஆழமான அன்பு, அது பிரமாதமான அன்பு, தெய்வீக அன்பு. அது விளங்கல அவனுக்கு. வாசித்து பாருங்க அந்த பகுதி 21ஆம் அதிகாரத்தில் யோவானில் 15லேருந்து 18 வரைக்கும் வாசித்து பாருங்க. மூணாவது தடவை கேட்கும்போது நீ என்னை நேசிக்கிறாயான்ட்டார் இவர். ஏன்னா இந்த பயலுக்கு விளங்க மாட்டேங்குது இவனுக்கு. அதனால் அவன் லெவலுக்கு போய் பேசுவோன்னு சொல்லிட்டு நீ என்ன பிடிக்குதாப்பா உனக்குன்றார். ஆமாம், ஆனால் பிடிக்குதுன்றது ஒரு லெவலு. அதுக்கு அடுத்த லெவல் இன்னொரு அன்பு இருக்குது. கிரேக்க மொழியில் இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பு வரைக்கும் அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படவில்லை என்றாங்க. அப்படி ஒரு வார்த்தை அவங்களை அகராதிலே இல்லைன்றாங்க, அகாப்பேங்கிற வார்த்தை. அதைத்தான் இங்கே பயன்படுத்துகிறார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின் போது அகாப்பே அன்பினால் அன்பு கூறுங்கள்ன்றாரு. வெறும் பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி அன்பு இல்லை. ஒரே ஷோஸ் பிடிக்கும் எங்களுக்கு, ஒரே மியூசிக் பிடிக்கும், ஒரே இது பிடிக்கும், அது ஒரு பிடிச்சிருக்கிறது. இது அதை காட்டிலும் ஆழமானது. இது தெய்வீக அன்பு. அகாப்பேங்கிறது தெய்வீக அன்பு. இந்த வார்த்தையே கிரேக்க அகராதியில் கிடையாதான் இயேசு வர்ற வரைக்கும். பிறகு இயேசு வந்த பிறகு ஒரு சிறுவையில் மரித்த பிறகு இந்த அன்பை எப்படி விவரிக்கிறது? எழுதுகிறவர்கள் யோசிக்கிறாங்க, எப்படி இவருடைய அன்பை பற்றி சொல்றது? தேவன் நம்ம அன்பு கூறுகிறார், அவருடைய அன்பு வேற லெவலில் இருக்குது. அது எப்படிப்பட்ட அன்பு? ஈராஸ் அன்பு தன்னலம் உள்ள அன்பு. அதனுடைய கேரக்டரிஸ்டிக், இந்த மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, ஈராஸ்ல தன்னுடைய இச்சை ஆசை நிறைவேறணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக அவன் என்ன போய் சொல்லணுமோ சொல்லுவான், எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ நடந்துக்குவான், தான் ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிக்கிறது. ஏன்னா அந்த இச்சை வந்து அவனை அப்படி இது பண்ணுது. சுயநலம், அதுதான் மெயின் கேரக்டரிஸ்டிக், மெயின் பண்பு அதில். ஆனால் அகாப்பேல மெயின் கேரக்டரிஸ்டிக் என்ன தெரியுமா? தன்னலமற்ற அன்பு. அது தன்னை பற்றி கவலைப்படுறது இல்லை, மற்றவங்களை பற்றி கவலைப்படுறது. இதை கடவுள் ஆண்டவரில் பார்க்கலாம், இயேசுவில் பார்க்கலாம். தன்னுடைய பரலோக சுகத்தை துறந்து பூலோகத்துக்கு வந்து மனுஷனுக்காக பாடுபட்டார். அவர் தன்னுடைய நலனை பார்க்கல, நம்முடைய நலனுக்காக, நாம் ரட்சிக்கப்பட வேணும், நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணும், தேவனிடத்தில் வந்து சேரணுங்கிறதுக்காக தானே வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டுக் கொள்ளுகிறார். என்ன எனக்கு கிடைக்கும்ன்றது தான் ஈராஸ் அன்பு. எனக்கு என்ன கிடைக்கும்? இவள்கிட்ட பணம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எப்படி இவளை நான் யூஸ் பண்ணிக்கலாம்? எப்படி என்னுடைய இன்பத்துக்காக இவ்வளவு தற்காலிகமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் யோசிக்கிறான். யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருவான். தனக்காக வேலை, அவ்வளோதான். அதுதான் ஈராஸ். அகாப்பே எப்படி தெரியுமா? இவள்கிட்ட என்ன கிடைக்கும் இல்லை, நான் அவளுக்கு என்ன தர முடியும், நான் அவளுக்கு என்ன தர முடியும். அப்படிதான் இயேசு ஊழியம் செய்கிறார் பாருங்க. வேசியா இருந்த ஒரு பெண்ணை ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. அவள் அப்படியே மாறுறான். மகதிலே நாம் மரியாளுங்கிறவள் போன்றவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், வேசியை அறிந்தவர்கள், வாழ்க்கை அழிஞ்சு போய் கிடக்கிறவங்க, கெட்ட நிலையில் இருந்தவங்களெல்லாம் அவர் போய் அவங்க மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கல, அவங்களை எப்படி மாற்றலாம், இன்னும் அற்புதமானவர்களாக ஆசீர்வாதமானவர்களாக அவர்கள் எப்படி மாற்றலான்னு பார்த்தா அவங்களோட பழகுறாரு. அகாப்பே அன்பு. என்ன எடுக்கலாம், அங்கே எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது இல்லை, நான் என்ன கொடுக்கலாம் அவர்களுக்கு என்ன தேவை, அதை நான் எப்படி கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம். ஈராஸ்க்கும் இந்த அகாப்பேக்கும் பெரிய வித்தியாசம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப அந்த அன்பை பார்த்தாங்க. சிலுவையில் மறிக்கும் போது தன்னை சிலுவையில் அரைஞ்சவர்களே மன்னிக்கிறாரு. இதை பற்றி எப்படி எழுதுறது? இந்த தெய்வீக அன்பை பற்றி எப்படி எழுதுறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 Corinthians 13 இந்த அன்பு தான் சொல்லுது, தெய்வீக அன்பு. பாலுணர்வு இச்சைக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் அன்பு தான். அது ஒரு விதமான அன்பு. அதுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது ஈராஸ். எனக்கு பிடிக்கும்னு சொல்றது, அதுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது, அது ஃபிலேயோ இல்லையா, நேசிக்கிறது. ஆனால் இயேசு காட்டுறது வெறும் நேசம் அல்ல, ஆசை இச்சை அல்ல, ஆழமான ஒரு அன்பு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தாங்க, வேற பேரை கண்டுபிடிக்கல. கிரேக்க மொழியில் வார்த்தையே கிடையாது. ஆகவே புதுசாக ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தை தான் அகாப்பே. அதனுடைய அர்த்தம் தெய்வீக அன்பு.
இந்த அன்பினுடைய பிரதானமான குணம் என்ன, தன்மை என்ன? என்ன எடுக்கலாம் ஒருத்தன்ட்டு கிடையாது, என்ன கொடுக்கலாம் ஒருத்தனுக்கு. அழிஞ்சு போனவனை எப்படி எடுத்து நல்லா ஆக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறவர் அன்பு. தகுதியற்றவர்களை நேசிக்கிறவர், தன்னலமற்ற அன்பு. தன்னுடைய சுகத்தை பற்றி பார்க்கறதே இல்லை, மற்றவனுக்காக தன்னையே தியாகம் செய்கிற அன்பு. இதுதான் அகாப்பே அன்பு. இந்த 3 வார்த்தையில் இந்த 3வது வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறார். புருஷர்களே மனைவிகள் அன்பு கூறுங்கள், தெய்வீக அன்பினால் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து அன்பு கூர்ந்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். அதான் அகாப்பே அன்பு இல்லையா? அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் சொல்ல வருவது என்ன? நல்லா கவனிங்க. அவர் சொல்ல வருவது என்ன? சொல்ல வருவது என்னன்னா, ஈராஸுங்கிறது ஒரு சுயநலம் உள்ள ஆசை இச்சையாய் பால் உணர்வை தூண்டுகிற ஒரு ஆசை இச்சைன்னு இருந்தாலும் அது முற்றிலுமாய் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. கடவுள் கொடுத்துருக்கிறார், எல்லா மனுஷனுக்கும் இயற்கையாக அதை வச்சிருக்கிறார் உள்ள. அதனால தான் திருமணத்தில் தன்னுடைய மனைவியோடு அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், அந்த பால் உணர்வு ஆசையில் நிறைவேற்றி கொடுக்குறான் இல்லையா? அப்போ அது முற்றிலுமாக கெட்டதுன்னு சொல்ல முடியாது, கடவுள் கொடுத்தது அது. சில இதை ஏன் சொல்கிறேன்னா, சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவனாயிட்டா இந்த செக்ஷுவல் டிசையர், பால் உணர்வு ஆசைகள் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது ஒரு தப்பு பண்ணால் பாருங்கள், அது 1000 தப்பு கொண்டு போய் விடுது. அப்படி நினைக்கிறதுனால திருமணம்னு வரும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாதுங்க, அந்த பொண்ணு நல்ல கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், அதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் மீட்டிங்கு போகணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் சரி, அதெல்லாம் ஃபைன். அப்புறம் வேறு என்னப்பா அப்படின்னு சொன்னால், வேறு ஒன்றும் நாங்கள் இது இருந்தால் போதும். என்ன இது இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே வேணாமா உனக்கு? இல்லை, நான் எதையும் பார்க்கலங்க, நீங்கள் யார் வேணால் கண்ணை மூடி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் யாராக இருக்கட்டும், ஒரு பொண்ணை காட்டிங்க, கண்ணை மூடி கல்யாணம் பண்ணிக்கிறேன், வெறும் அவன் நல்ல கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கணும், அவ்வளோதான், நான் கண்ணை மூடி. இது ரொம்ப பெரிய ஒரு ஞானம்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கிடையாது. நான் ஒரு பையனை கேட்டேன், சரி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கோயிலுக்கு போகணும், ரொம்ப ஆவிக்குரிய பொண்ணாக இருக்கணுன்ற, சரி என்ன பண்ண போகிற கல்யாணம் பண்ணி? வீட்டில் வச்சு காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா? டெய்லி முழு இரவு ஜெபம் அட்டன் பண்ண போகிறீங்களா? வெறும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி வீட்டில் கூட்டம் நடத்திட்டு இருக்க போகிறீங்களா? என்னையே அது விளங்குதான் உனக்கு? அப்புறம் தான் யோசிக்கலாம். சில ஆளுங்களுக்கு பட்டுன்னு கேட்டால் தான் விளங்கும். வெறும் இதுதான் பண்ண போறியா நீ அப்படின்னு. அப்புறம் தான் அவனுக்கு உதிக்குது, ஓஹோ அப்படின்னு. ஏன்னா சிலர் என்ன நினைச்சிடுறாங்க, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள வந்த உடனே இயற்கை மனிதனா கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அது போயிடுது, நம்ம இப்போ அப்படியே ஆவியில் பறந்துக்கிட்டு 9வது வானத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நான் பெரிய ஆவிக்குரியவன், அப்படியே அந்நிய பாஷையிலே பேசிட்டு அப்படியே பேந்துக்கிட்டே வர்றேன். நான் அந்த உலகத்திலே கிடையாது, நான் அப்படியே பரலோகத்திலே இருக்கிறேன், வானத்திலே பறந்துட்டு இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் மனுஷன், கடவுள் உங்களை மாம்சமும் எலும்பும் ரத்தமும் உள்ள ஒரு மனுஷராக, எல்லா மனுஷரை போல ஒரு மனுஷராக உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த சாதாரண இயற்கையாக உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ள பாலுணர்வு என்கிற அந்த ஆசை இச்சை இருக்கத்தான் செய்யுது. கடவுள் அதை வச்சிருக்கிறாரு, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அதை பயன்படுத்தும்படியாக, அதன் மூலமாக இன்பம் காணும்படியாக வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அது தவறுன்னு நினைக்கிறவர்கள் பெரிய தவறு பண்றாங்க. இதனால திருமண வாழ்க்கையை தோல்வி அடைகிறது. ஏன்னா அதுதான் முக்கியமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே. இன்னும் கேட்டால் அது இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் வெறும் ஜபமாக பண்ணிட்டு இருக்க போறேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எது கல்யாணம் பண்ற நீ? நிச்சயமா திருமணம் தோல்வி அடையும். நான் ஒரு இயற்கை மனிதன், இப்போ ஆவிக்குரியவன் ஆயிருக்கிறேன், அதனால இயற்கை மனிதனா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் இன்னும் இயற்கை மனிதனாக தான் இருக்கேன், பூமியில தான் நிற்கிறேன், இந்த சரீரத்தில் தான் இருக்கிறேன். ஒரு இயற்கை மனிதனுக்கு கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் நமக்கும் கொடுத்துருக்கிறார். அப்போ கண்ணை மூட்டு யாரை வேணா கல்யாணம் பண்ணலான்னு கிடையாது. பவுலுடைய சபையில், எபேசு சபையில் அவங்களுக்கு எழுதுறாரு இல்லையா, அந்த சபையில் ஏற்கனவே நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அவிசுவாசியில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வந்துருவாங்க. எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? ஒன்று, இந்த ஈராஸ் ஆசையினால் ஈர்க்கப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க அல்லது ஒரு ஆளை பார்த்துருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன்னா அந்த ஆளை பார்த்தா அழகாக இருக்கான், இல்லை அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, பிடி கல்யாணம் பண்ணு, எப்படியாவது இவ்வளோ பிடிச்சிடணும் அப்படின்னு பண்ணியிருப்பான். அப்படி ஆயிருக்கும். ஒன்று. இல்லை, 2வது ஸ்டெப்புக்கு போயிருப்பாங்க. அவள்கிட்ட பழகி
அவளுடைய பண்புகள்லாம் பிடிச்சி போய் அவளுடைய பழக்க வழக்கங்கள், அவளுடைய புத்தி, அவளுடைய அறிவு, ஞானம், விவேகம் எல்லாத்தையும் பிடிச்சி போய் இவளை எனக்கு பிடிக்குது, நல்லா அவளோட பழகி இருக்கிறேன், அவளுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்குது, அவள் புத்தி எனக்கு பிடிக்குது, அவளுடைய மனம் என்னை கவர்ந்து இழுக்கிறது, அதனால் அவளை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி பழகி பார்த்து. அதனால தான் அமெரிக்காவிலாம் பாருங்கள், எல்லாரும் பழகி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. பழகி பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களாம் சும்மா அப்படி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், ஒரு நாள் பார்த்தேன், அடுத்த நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது. பழகுறாங்க, பழகி பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க ஆளை எப்படின்னு. இது நமக்கு ஒத்து வருமா, இந்த ஆளோட சேர்ந்து வாழ முடியுமா, இந்த புத்திங்க நமக்கு ஒத்து வருமா, இந்த ஆளு கூட சேர்ந்து வாழ தகுந்த ஆளா அப்படின்னு பழகி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ ஏபிசி சபையில் இருக்கிறவங்க ஒன்று ஈராஸ் மூலமாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபிலேயோ அதோடு சேர்த்துருப்பாங்க. வெறும் ஈராஸ் வச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா, வெறும் ஒரு பொண்ணு இருக்கிற விதத்தை பார்த்துட்டு அல்லது ஆள் இருக்கிற விதத்தை பார்த்துட்டு ஆஹா கவர்ச்சியாக இருக்குது எனக்கு வேணும் இது அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் பிச்சுக்கும். பத்திக்கிச்சு ஆனால் பிச்சுக்கும். நல்லா விளங்குது பாருங்க, பத்திக்கான பிச்சுக்கும். ஏன்னா அந்த ஆசை இச்சை நிறைவேறின உடனே சீப்போன் ஆயிடும். அப்புறம் இவ்வளோ கசிக்கு புழிஞ்சு தூக்கி எரிஞ்சிட்டு போய் வேற வேலையை பார்ப்பான், அவன் வேற ஏதாவது அழகா ஒன்று பார்ப்பான். ஏன்னா இது முடிஞ்சு போச்சு கதை, சாப்டர் க்ளோஸ். அங்கே அதை வலுவான உறவாக மாற்றுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, வெறும் அந்த ஆசை இச்சை தான் இருந்தது. ஆனால் அந்த ரெண்டாவது ஆட் பண்ணிங்கன்னா, பிடிக்குதுன்ற விஷயத்தை ஆட் பண்ணிங்கன்னா, பழகி பார்த்து இந்த ஆளை எனக்கு பிடிக்குது, நல்ல பொண்ணு, நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்ணிங்கன்னா வெற்றி பெறும் திருமணம். அதனால தான் திருமணத்தில் உலகத்தில் இருக்கிறவர்கள் வெற்றி பெறுறாங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள், உலகத்தில் வாழ்கிறவர்கள், ஆண்டவரே தெரியாதவங்க கூட திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றி பெறுறாங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தெரியல உங்களுக்கு, நல்லா தானே வாழ்கிறாங்க. 40-50 வருஷம் கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்கிறாங்க, ஒருத்தர் அன்பு கூடுறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க, மனைவியை நல்லா வச்சுக்கிறாங்க, புருஷன் நல்லா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா வெறும் ஈராஸ் இல்லை, அதோட என்னத்தை சேர்த்துருக்கிறாங்க, பிலேயோவை சேர்த்துருக்கிறாங்க. பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, தங்களுக்கு பிடிச்ச ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லது கல்யாணம் பண்ண ஆளை ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போது, அதனால 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க. பிடிச்சிருக்குதுன்ற அந்த இது வந்துருச்சு, பிலேயோ வந்துருச்சு இல்லையா. அப்போ ஈராஸ் மூலமாக கல்யாணம் பண்ணவங்க வந்திருப்பாங்க, ஈராஸ் பிலேயோ 2 கலந்து கல்யாணம் பண்ணவங்க வந்திருப்பாங்க. அந்த ஈராஸ் பிலேயோ 2 கல்யாணம் பண்ணவங்க நல்லா வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் சபையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆடியன்ஸுக்கு தான் எழுதுறாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆமா ஈராஸும் பிலேயும் கலந்தா வெற்றிகரமா வாழலாம், நிறைய பேர் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களை வேற ஒரு லெவல் சந்தோஷத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். இது என்னன்னா அதையும் கடந்து, வெறும் பிடிச்சிருக்குன்னு சொல்றதை கடந்து, மனைவிக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படி நேசிக்கிற ஒரு கணவனுடைய அன்பு, அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தியாகமுள்ள அன்பு, அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தெய்வீக அன்பை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த அன்புக்கு வந்துட்டீங்கன்னா வெறும் பிடிச்சிருக்கிறது இல்லை, இந்த அன்பு எப்படின்னா குறைகளை பார்க்காது, குறைகளை பார்க்காது. குறைகளை பார்த்தோன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காது. என்னங்க 12 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ஒன்றும் செய்கிறது கிடையாதுங்க, ஒரு சமையலும் தெரியறதில்லை, ஒன்றும் தெரியறதில்லை, எப்படி நான் அவளை வச்சு நான் வாழ்கிறது அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் வீடு வீடாக சொல்லிட்டு வர்றது, ஒருத்தர்ட்டியா அண்ணன் தம்பிங்கள்ட்ட, அக்கா தங்கச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லி மானத்தை வாங்குறது. இந்த மாதிரி இருக்கிறா, இவளுக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருவான். தெய்வீக அன்பு இல்லை அது. தெய்வீக அன்பு எப்படின்னா, சரி 12 மணிக்கு எந்திரிக்கிறாளா, ஒன்றும் தெரிய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்றாளா, என்ன விஷயமோ, ஏதோ வியாதி கீதி இருக்குதான்னு தெரியல, போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம், எதுக்கு 12 மணிக்கு எந்திரிக்கிறா. இல்லை அப்படிதான் அவங்க வீட்டில் பழக்கமாக இருந்திருக்கும். ஒரு வேளை அவங்க அப்பா தூங்கு மகளே தூங்குன்னு நல்லா தூங்க சொல்லியிருப்பாரு, பாவம் அப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதனால அது நல்லா தூங்கிட்டு இருக்குது பாவம். இப்போ நம்ம கொஞ்சம் வேறு விதமாக ட்ரெயின் பண்ணணும், இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி பழக்க வழக்கத்தை மாற்றி ட்ரெயின் பண்ண வேண்டியது தான். சமையல ஒன்றும் தெரியலன்னா அவங்க வீட்டில் ஒன்றும் சமைச்சிருக்காது, பாவம் வேலைக்காரங்களாம் வச்சு நல்லா வசதியாக வாழ்ந்துருப்பாங்க, ஒன்றும் சமைச்சிருக்காது, அவசியம் இருந்திருக்காது, அதனால தெரியாது. நீ என்ன பண்ண, நீங்கள் கொஞ்சம் சமையலை கற்றுட்டு நீங்களும் கூட சேர்ந்துட்டு, வா வெங்காயத்தை வெட்டு, வா இதை போடுங்க, வா இதை பார்த்துக்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு காமிச்சா அந்த பருப்பு சாம்பார் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. நல்லா அந்த சமையலாகும், இங்கேயும் சமையலாகும். இருக்கிறீங்களா? பரவாயில்ல, நல்லா அனுபவஸ்தர் போல இருக்குன்னு பார்க்குறீங்க என்ன.
என்ன பண்றதுன்றீங்க. சிலர் பிச்சுக்கிட்டு வருவாங்க, வந்துட்டு பிடிக்கல எனக்கு வேணாம், என்ன பிரச்சனை, 12 மணிக்கு எந்திரிக்கிறா, ஒன்றுமே பண்ணுறதில்ல, அதனால பிரிஞ்சாச்சு. அடக்கடவுள், இந்த சின்ன சில்லி ரீசன்ஸ், ஒன்றும் இல்லாத காரணங்களுக்காக இது அழகாக சரி பண்ணிடலாம். ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் பட்டணத்துலேயே வளர்ந்தவங்க, எனக்கு நான் பட்டணத்து பையன், இது ரொம்ப பட்டிக்காடாக இருக்குதுங்க, உடுத்துற விதம் பிடிக்கல, இருக்கிற விதம் பிடிக்கல, இப்படி ரொம்ப பட்டிக்காட்டு தன்மையாக இருக்குது அப்படின்னா. அது ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னா. இன்னும் ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனைங்க எனக்கு. நான் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே ஒரு நல்ல பியூட்டி சலூனு கொண்டு போ, அங்கே இந்த மேகசின்லாம் வச்சுருப்பான், திறந்து பாரு, பெண்களுக்கு என்னென்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் கொடுக்கலான்னு. இதை காந்து அவளோட கலந்து பேசி, உனக்கு இது வேணுமா அது வேணுமா, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு காமிச்சு ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணி அவன் அழகாக அந்த மாதிரி வெட்டி விட சொல்லு. அப்புறம் பக்கத்தில் துணி கடை இருக்கும், அங்கே கொண்டு போய் ஃபஸ்ட் கிளாஸ் துணி, நல்லா சென்னை பட்டணத்தில் எல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸ் போடுற மாதிரி துணி வாங்கி கொடு, நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது உனக்கு என்ன பிடிக்குது அது வாங்கி கொடு, நைஸ் பண்ணி வச்சுக்கியா அப்படின்னா முழிக்கிறான். அப்படியே இந்த லெசன்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இது ஒரு பெரிய இது என்ன, இதுக்கு ஒரு ஆவிக்குரிய போதகம் தேவையா? சொன்னா இது என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு இவருன்னு, அவ்வளோதான்ப்பா விஷயமே. அவள்கிட்ட நல்லா பேசி அப்படியே கூட்டு போய் அப்படியே வாங்கி கொடுத்து சாப்பிட கூப்பிட்டு போய் வா ஒன்று பண்ணலாம் வா, கூப்பிட்டு போய் முடி வெட்டுற கடையில் உட்கார வச்சு நல்லா முடியெல்லாம் வெட்டி எல்லாம் இது பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்கி துணி கடை கொண்டு போய் இதை போட்டு பாரு, உனக்கு நல்லா இருக்கும் பாரு, நீ இஷ்டப்படுவேன், இந்த புடவை சுற்றி கட்டுறதுக்குள்ளே இந்த பண்டாரன்னு மாட்டிக்கலாமா, அதை ரொம்ப ஈஸியாகும், உனக்கு நல்ல ஐடியா நான் கத்துறேன் அப்படின்னு ஏதாவது கன்வின்சிங்காக பேசி தொலையான்னு. இதில் என்ன பெரிய கஷ்டம் உனக்கு? நாட்டுப்புறம் பார்த்தீங்கன்னா யாரா நாளைக்கு அவளை மாத்தினா யாரும் பார்த்தது நாட்டுப்புறம்னே சொல்ல மாட்டாங்க, அப்படி ஆக்கிக்கலாம். உனக்கு எப்படி வேணும்? உனக்கு நாட்டுப்புறம் வேணும்னா நாட்டுப்புறம் ஆக்கிக்க, பட்டணம் வேணும்னா பட்டணம் ஆக்கிக்க, உனக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆக்கிக்கையா அப்படின்னு. உன் கையில் தானே இருக்குது. கொஞ்சம் செலவாகும், கொஞ்சம் நேரம் செலவாகும், செலவே இல்லாமல் திருமண உறவு வச்சுக்க முடியுமா? இருக்கிறீங்களா? அப்ப மனைவியினுடைய குறையை சொல்லுகிறது அல்ல தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு என்ன பண்ணுது? குறையை போக்குகிறது. அதனால தான் பாருங்க எப்படி சொல்றாருன்னு பாருங்க, கவனிக்கணும். இந்த தெய்வீக அன்பை பற்றி எவ்வளவு பிரமாதமா இங்க சொல்றாருன்றத கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். சபையை அவர் எப்படி பார்க்கிறார், அதை பார்த்தீங்கன்னா அவன் மனைவியை நீ எப்படி பார்க்க வேண்டும்னு புரிஞ்சுக்க வேண்டார். எப்படி பார்க்கிறார் சபையை? எப்படி பார்க்கிறாருன்னா, பாவிகளாக குறை உள்ளவர்களாக இருக்கிறத பார்க்குறாரு, அழிஞ்சு போயிருக்கிறத பார்க்குறாரு, கெட்டு போயிருக்கிறத பார்க்குறாரு. பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தாரு நம்மளை. கெட்டு போய் பாவத்தில் கிடக்கிறோம், உளையான சேற்றில் கிடக்கிறோம் பார்க்குறாரு. டோட்டலி அன்வர்தி, தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். பல குறைகள், 1000 குறைகள் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ இதுங்களை எப்படி வாழ வைக்கிறதுன்னு யோசிக்கல, கண்டிப்பாக இவங்களை வாழ வைக்கிறேன்னு சொல்லி இறங்கி வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாரு? அன்பு கூர்ந்து தம்மையே அந்த சபைக்காக சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுக்குறார். இவங்களை சரியாக்கணும். அழிஞ்சு போயிருக்கான், கெட்டு போயிருக்கிறான், அசுத்தமாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறான், இவனை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறாரு. கடவுளுக்கே விரோதிகளாக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க, பாவிகளாக இருக்கிறாங்க, அவர்கள் அன்பு கூறுறாரு. அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்டு கொள்றாரு. மீட்டு கொண்ட பிறகும் அவங்ககிட்ட 1000 குறை இருக்குது, 1000 குறை இருக்குது. அந்த குறையை பற்றிய பார்த்து பேசிக்கிட்டே இருக்காரு அவரு? கிடையாது. அந்த குறைகளை என்ன பண்றாரு இங்க சொல்லியிருக்கு பாருங்க. 25 புருஷர்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்ன பண்றாரு? தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறாரு. அப்பன்னா நிறைய கிளீனப் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. சபையை பார்க்கிறாரு, நிறைய அசுத்தம், நிறைய கெட்ட காரியங்கள் இருக்குது. அவங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவங்கள விலை கொடுத்து வாங்கி, அடிமைகள், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து தன்னுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இவங்களை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கிறாரு. இந்த அடிமைகளா பாவத்துக்கு கீழே வாழ்ந்தவர்களை, பாவம் செய்தே பொழப்பு நடத்துறவர்களை எப்படி பரிசுத்தவான்களை மாத்துறதுன்னு பார்க்கிறாரு. நிறைய கழுவ வேண்டிய வேலை இருக்குது.
சுத்திகரிக்க வேண்டிய வேலை இருக்குது, அதை பண்றாரு. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறாராம். கவனிச்சிங்களா? 26ஆம் வசனத்தை. திருவசனத்தை கொண்டு, எல்லாம் சொல்லி சொல்லுங்க, திருவசனத்தை கொண்டு என்ன பண்றாரு? முதல்ல அவங்களை உணர்ந்து ஒரு சபையில், இந்த மாதிரி ஒரு சபையில் உணர்ந்து விடுறாரு. எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தீங்க? ஹலோ, வந்திருக்கீங்களா? சபைக்கு வரும்போது எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் ஆயிட்டீங்களா? கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, எங்கேயோ இருந்தீங்க, என்னமோ பண்ணிருந்தீங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, பைபிளை கிழிச்சு போட்டவங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க, இயேசுவை எதிர்த்தவங்க, அதுக்கு வச்சு சண்டை போட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறாங்க. எதுக்கு இங்கே கொண்டாந்து விட்டார் உங்களை? வசனத்தை கொண்டு உங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக இங்கே கொண்டாந்து இருக்கிறார். என்ன நடக்குது? பெரிய வாஷிங் மிஷின் மாதிரி இது உள்ள வந்துட்டா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் போட்டு இதில் போட்டு ஒரு உருட்டுனா இதில் வெளியே வரும்போது நல்ல கிளீனா வரும். செலவை நடக்குதுங்க. எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்குது, சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது, கழுவி சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி சுத்திகரிக்கிறோம்? திட்டி இல்லை, குறை சொல்லி இல்லை. அதான் பாருங்கள், பிரசங்கர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், சும்மா திட்டிகிட்டே இருக்காதீங்க சபையை, ஜனங்களை. சும்மா குறை சொல்லிட்டே இருக்கு, நீ சரியில்லை, நீ எப்படி பரலோகம் போவ, உன் ஜபம் கூற அளவு கூட எட்டாதாக்கும், நீ எல்லாம் உருப்படுவியா, நல்லா இருப்பியா, அந்த மாதிரி பேசாதன்னு சொல்லுவேன். அப்போ எப்படி பேசணும்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறது போல திருவசனத்தை எப்படி யூஸ் பண்ணு? கிளீன் பண்ணுற தண்ணி மாதிரி யூஸ் பண்ணு. அசுத்தத்தில் கழுவி எடுக்கிற தண்ணி மாதிரி யூஸ் பண்ணு. அப்போனா என்ன பண்ணு? திருவசனத்தை எடுத்து போதிக்கும் போது அந்த அசுத்தமெல்லாம் நீங்கும், கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கும், தவறான மனப்பான்மைகள் நீங்கும், தவறான வாழ்க்கை முறைகள் நீங்கும், எல்லாம் நீங்கும். அப்படியே மாறுவார்கள் அவர்கள். இதுதான் பாருங்க, அமெரிக்காவில் ஒரு பெண், இந்த வாஷிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலம் அது. அந்த பெண்ணுக்கு சுத்தமாக படிப்பறிவே கிடையாதான். அங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, நல்ல விசுவாசி அந்தம்மா. பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த பிரசங்காரை ஒரு நாள் பார்த்துட்டு தான் போகுமா அந்தம்மா. போய் பிரசங்கார்ட்ட சொல்லுமா, ஐயா சூப்பர் பிரசங்கம், இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருந்தது பிரசங்கம் அப்படின்மா. ஆனால் எழுத படிக்க தெரியாது, ஒரு பைபிள் கூட கிடையாது அதுக்கிட்ட, ஏன்னா படிக்க தெரியாது. பிரசங்கார் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்தம்மா எழுத படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போது சும்மா நமக்கு சொல்லுது போல் இருக்குன்ட்டு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாரான், ஏம்மா பிரசங்கம் சூப்பராக இருக்குன்ற, இன்றைக்கி 3 பாயிண்ட் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அது என்னாரான்? அது சொன்னிச்சான், ஐயா அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, நான் எழுதி வைக்கல, சொன்னீங்க கேட்டேன், ஆனால் எனக்கு திரும்பி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அது ஞானம் இல்லை, எனக்கு படிப்பறிவு கிடையாது. அப்புறம் எப்படி சூப்பராக இருக்குன்ற நீ என் பிரசங்கம் அப்படின்னாரான். சொன்னிச்சான், ஐயா வீடு போய் துணி துவைச்சி கொடுக்குறேன். நான் துணி துவைச்சி கொடுக்கும்போது சோப்பு எடுத்து அந்த அழுக்கு சட்டையை கொடுப்பாங்க, அதில் போட்டு தேயின்னு தேய்ச்சி குமிக்கி கசக்கி புழிஞ்சு அப்புறம் எல்லாம் பண்ணி ட்ரின்ஸ் பண்ணி காய போட்டேன்னா சுத்தமாகிடுங்க. அந்த சோப்பில் அவ்வளோ பவர் இருக்குது, அந்த தண்ணியில் அவ்வளோ பவர் இருக்குது. சோப்பை போட்டு தண்ணியை ஊற்றி துவைச்சா சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கி கொடுத்துருவேன். இங்கே கோயிலுக்கு வரும்போதெல்லாம் என்னை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் யாரோ சோப் போட்டு கழுவுற மாதிரி இருக்குது எனக்கு. கோயில் முடிஞ்ச உடனே வந்ததை காட்டிலும் இப்போ வேற மாதிரி நான் போகிறதா, ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குதுயா. நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு அணுவா எனக்கு சொல்ல தெரியாது, பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ண கடவுளுடைய வார்த்தை என்னை என்னமோ பண்ணுது, என்னை சுத்தமாக்குது, என்னை கிளீன் பண்ணுது. அது அப்போ நான் சொல்கிறேன், உங்களை கிளீன் பண்ணுதா வசனம் கிளீன் பண்ணுதாங்க. அதுக்காக தான் வசனம் அப்படிதான் கிளீன் பண்ணுறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறார், கழுவுறாரு. ஏன் சுத்திகரித்து கழுவுறாரு? சொல்லியிருக்கு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், எல்லாம் கரையெல்லாம் போக்குறதுக்கு. குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, கரையை போக்கணும். இது சரியில்லை, இது பாருங்க எப்படி இருக்குது, அது பாருங்க எப்படி இருக்குது, அதெல்லாம் போக்குறதுக்காக தான் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரை திரை முதலான எல்லாத்தையும் போக்கி பரிசுத்தமான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ள ஆசைப்படுகிறாராம். அதாவது இந்த அழுக்கு பிடிச்ச சபையை பார்க்கும்போது, பாவிகள் நிறைந்த சபையை பார்க்கும்போது, பல குறைகள் இருக்கிற சபையை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாரு? நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, இதை எடுத்து பிரமாதமாக ஆக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் பார்க்குறாரு.
பிரமாதம் ஆக்கலாங்கிற விதத்தில் சபையை பார்க்கிறார். அதனால் அந்த சபையை எடுக்கிறாரு. குறை சொல்கிறதுக்கு பதிலாக, வெறும் திட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேணும், எப்படி பேசணும், எப்படி எண்ணணும், எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கணும், எப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகள் இருக்கணும் போதிக்கிறாரு. போதிச்சு போதிச்சு போச்சு அதை கேட்க 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 உள்ளம் மாறி, மனம் மாறி, எண்ணங்கள் மாறி, பழக்க வழக்கங்கள் மாறி, எல்லாம் மாறி, கரை திரை எல்லாம் நீங்கி கடைசியில் ஒரு நாள் மகிமை உள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாக நாம் ஆகிற வரைக்கும் நம்ம விடுறதில்லை. அவர் அது வரைக்கும் விடுறதில்லை. கண்டிப்பாக அதை ஆக்கிடுறாரு. ஆக்க முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வல்லவர். அவர் தெரியும், என்னால் முடியும், நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். அப்போ இதே தான் வீட்டில் செய்ய சொல்கிறார். மனைவி என்ன பண்ணணும்? கிறிஸ்து சபைக்கு என்ன பண்ணாரோ அதை பண்ணுன்றார். அதை பாரு, அதை பண்ணு. என்னையா பண்ணுறது? கழுவு, சுத்திகரி. எப்படியா? அதுக்கு விசேஷமாக தான் சோப்பு வச்சிருக்கு? இல்லை இல்லை, கர்த்தருடைய வாசனை தான். இந்த வசனத்தை எடுத்து மனைவி எப்படி இருப்பாள் என்பதை பேசு வாயால். அதை ஜெபம் பண்ணு, அதை பேசு, அதை அவளுக்கு சொல்லி கொடு. கர்த்தருடைய வார்த்தையினால் போதி, நடத்து. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நடத்து. கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுற இடத்துக்கு முதல்ல கொண்டு போ. நிறைய பேர் வருவாங்க, பிரச்சனை, கணவன் மணிக்குள்ள 1000 பிரச்சனை வந்து அது எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் கோயிலுக்காக வர மாட்டாங்க, வசனத்தையும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி குறைகள்லாம் நீங்கும்? எப்படி கரை தரையெல்லாம் நீங்கும்? நான் என்ன சொல்கிறேன், இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துக்கு வந்து இந்த வசனத்தை கேட்க ஆரம்பித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி எல்லாம் கரை திரையெல்லாம் நீங்கி பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள மனுஷனாக நீங்கள் மாறுவீர்கள். வந்தால் தானே நடக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, இந்த பேயை கொண்டு போய் அங்கே ஓட்டிட்டு வந்துடலாம். ஐயா இந்த பேயை கொஞ்சம் ஓட்டுங்க, ஓட்டினா எங்கள் வாழ்க்கை சரியாக போடும். யாரோ வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, யாரோ செய்வன பண்ணிட்டாங்க, அதை சரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த தகடை எடுத்துட்டீங்கன்னா நல்லா சரியாக போயிடும். அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா நல்லா சரி. நான் சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் பேயே தேவையில்லை, இவங்களே போதும். பேயை போ பிசாசேன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு ஓடி போயிடுது. அது உடனே அது ஒன்றும் பிரச்சனை பண்ணுறது இல்லை. இவங்கள சொல்லி பாருங்க, இவங்கள மாற்ற முடியுமா? இவங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இவங்களை மாற்ற முடியாமல் தான் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி இப்போவும் மாற்ற முடியாமல் தான் இருக்கிறாங்க. யாரும் மாற்ற முடியாமல் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாற்ற முடியாத ஆளுகளை மாற்ற முடியாதுன்னு சொல்லாதீங்க, கொண்டு வாங்க. இங்க சர்வ வல்லமுள்ளவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் தம்முடைய வசனத்தினால் இந்த உலகத்தை வடிவமைத்தாராம். He framed the world by the word of God அப்படின்னு எபிரேயர் 11:3 சொல்லி இருக்குது. உலகத்தை வார்த்தையினால வடிவமைத்தார். எப்படி இருக்கணும், ஷேப் எப்படி கொடுத்தாராம்? வார்த்தையினால கொடுத்தாரு. நான் சொல்றேன், மனைவி எப்படி இருக்க வேணும், குடும்பம் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிற ஷேப்பை வசனத்தின் மூலமாக கொடுப்பார். உலகங்களை உண்டாக்கினவர் ஒரு நல்ல குடும்பத்தை உண்டாக்க முடியாதா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்ன? மலைகளை பெயர்க்கிற விசுவாசமா? அது மலையை கூட பெயர்த்துறோம். அப்போ உங்கள் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. குடும்ப பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. மலையை பெயர்க்கணும், அவங்க மனைவியை மாற்ற முடியாதா? இப்போ புருஷனை மாற்ற முடியாதா? முடியும். எப்படி மாற்றுவாங்க? விசுவாசம். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வந்து கேட்கணுங்க, அதுக்கு தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் வந்துக்கிட்டே இருக்கும். விசுவாசம் வர வர எல்லாம் மலை போன்ற பிரச்சனைகள்லாம் தவிடுபொடி ஆகும், மாறும். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நான் இதுக்கு தாங்க சபைக்கே வர்றதில்லை. ஏன் சபைக்கு வர்றதில்லை? அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மாய்மாலக்காரங்க. அங்கே வந்துட்டு கையை உயர்த்திட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு பாடுறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க தெரியுமா உங்களுக்கு? மோசமான ஆளுங்க. எப்படி பண்ணிட்டாரு அவர், இவர் எப்படி பண்ணார், அவர் எப்படி, இந்த மாதிரி ஹிப்பாக்ரசி, இந்த மாய்மாலத்தனம் தான் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் சர்ச்சுக்கு போகிறதில்லை. நான் என்னைக்கு சரியில்லையோ அன்றைக்கி நான் போய் கையை வைத்துட்டு பாடிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் போகிறதில்லைன்னார். நான் சொன்னேன், நீங்கள் சரியில்லைன்றதுனால தான் வரணுங்க, அப்போ தான் சரியாவீங்க. நான் நல்லான பிறகு டாக்டர்கிட்ட போகிறேன்னா என்னது அறிவாது?
இப்போ உடம்பு சரியில்லைங்க, உடம்பு சரியில்லாத நேரத்தில் டாக்டர்கிட்ட போவானான்னு பார்க்குறேன். நல்லா பிறகு ஏன் போற? நல்லா ஆகிறதுக்கு தானே போற. அது மாய்மாலம் கிடையாது. இங்க வந்திருக்கிறவர்களெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது. யாருமே இங்க என்னை இன்க்ளூட் யாருமே பெரிய அப்படியே அப்பழுக்கற்ற பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாருக்கும் குறைகள் இருக்கிறது. எல்லா குறைகளோட தான் வர்றோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைகளை பார்த்து நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறது இல்லை. கரை திரை முதலான எல்லாம் நீங்கும்படியாக அற்புதமாக திருவசனத்தை கொண்டு கழுவி சுத்திகரிக்கிறார். அவருக்கு நம்பிக்கை இருக்குது, மாத்திர முடியும் இல்லைன்னு. எத்தனை பேர் மாறினவங்க இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மாறினவங்க? ஒருத்தர் இங்கே வந்தார், அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து சண்டையை முடிச்சுட்டு போகும்போதே முதல்ல வரான்னு சொல்கிறார். போகும்போதே வழியில் ஒயின் ஷாப்பில் நின்று ஒரு பாட்டிலையும் வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு குடிச்சிக்கிட்டே தான் சாப்பிடுவேன்னாரு. இது கொஞ்சம் மாதம் போயிட்டு இருந்ததுங்க. இங்கே வந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் அது எங்கே போச்சுன்னே தெரியல. வழியில் நிற்கிறதும் இல்லை, பாட்டில் வாங்குறதும் இல்லை. எப்படி மாறிச்சு அது? நான் ஏதாவது பண்ணேன்னா, ஷூ மந்திரகாலின்னு ஏதாவது பண்ணினேன்? ஒன்றும் கிடையாது. இங்கே வசனத்தை போதிக்கிறோம். கிம்மிக்கெல்லாம் இங்கே கிடையாது பாருங்க. வசனத்தை போதிக்கிறோம். அது ஆளை கழுவுது, மைண்டை சுத்தமாக்குது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக்குகிறது, அன்பினால் நிரப்புகிறது, குடும்பத்தை நல்லா நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு மனிதனை எடுத்து மாற்றுது, தவறான வழிகள்லேருந்து விலக்கி காக்குது. அப்போ மனைவியை பார்த்து இவள்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறது இல்லை. இவளை எப்படி அழகானவளாக நான் மாற்றலாம், அற்புதமானவளாக மாற்றலாம், அருமையானவளாக எப்படி மாற்றலாம், இப்படி இருக்கிறாளேன்னு அவதிப்படுறது இல்லை. எப்படி இதை எடுத்து வசனத்தை போதிக்கிற இடத்துல கொண்டு போய் வசனத்தை சொல்லி சொல்லி வசனத்தை விசுவாசிச்சு எப்படி நல்லா மாற்றலாம். தெய்வீக அன்பு குறை சொல்லுகிற அன்பு இல்லை. தெய்வீக அன்பு குறைகளை எல்லாம் போக்குகிற அன்பு, சரிப்படுத்துகிற அன்பு, சரி செய்கிற அன்பு, தன்னலமற்ற அன்பு, கொடுக்கிற அன்பு, பிடுங்கிற அன்பு கிடையாது, எடுக்கிற அன்பு கிடையாது, அட்வான்டேஜ் எடுக்கிற அன்பு கிடையாது, எல்லாம் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற அன்பு கிடையாது. கொடுத்து கொண்டே இருக்கிற அன்பு, இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிற அன்பு தான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் சொல்றாரு, புருஷர்களே உன் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஈராஸ் அன்பு பத்தாது. ஈராஸ் வேணும் ஒரு காலகட்டத்தில், ஆனால் வெறும் ஈராஸை வச்சு வாழ முடியாது. ஃபிலேயோ நல்லது, ஆனால் வெறும் ஃபிலேயோ வச்சு வாழ முடியாது. அதையெல்லாம் காட்டில் சிறந்தது அகாப்பே, தெய்வீக அன்பு, தன்னலமற்ற தியாகமுள்ள அன்பு, குறை சொல்லாத அன்பு, குறைகளை போக்குகிற அன்பு, குறைகள் மத்தியிலும் அன்பு கூறுற அன்பு. எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு கூடயே இருந்து அதையெல்லாம் சரி பண்ணி அற்புதமானவராக நம்ம மாற்றக்கூடிய அன்பு, அதுதான் புருஷனுடைய அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது.